வணக்கம் நேயர்களே, இது இமிகிரேஷனும் நாமும் கனடா இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட வாரந்தோறுமான நிகழ்வு. எனது பெயர் நாமு பொன்னம்பலம். நான் இந்த நிகழ்ச்சியை டிஇடி தொலைக்காட்சியின் உதவியோடு அவென்யூ கனேடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்சி என்ற ஸ்தாபனத்தின் ஊடாக அதனை பிரதிநிதித்துவப்படுத்தி இதனை செய்து வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். டிஃப்ரெண்ட் இமிக்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ், நியூஸ் ஐட்டம்ஸ் ஓ நியூ கைட்லைன்ஸ் அப்படியான விஷயங்களை இவ்வளோ நாளும் வேறு வேறு இடங்களில் தொட்டி சென்றிருக்கிறோம். சிலதுகளை முழுமையாக செய்யக்கூடிய விடயங்களை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி இருக்கின்றோம். அதே மாதிரி சில இடங்களில் நாங்கள் சில விடயங்கள்ட உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அதாவது ஏற்கனவே இருக்கிற தகவல்களை தமிழிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே சென்ற வாரம் அல்லது ஏப்ரல் மாத கடைசி வாரங்களில் ஏற்பட்ட சில மாற்றங்கள், அதாவது உதாரணத்துக்கு இந்த குடிவரவுத்துறை அமைச்சர், அதாவது இமிகிரேஷன் மினிஸ்டர்ஸ் of Canada, different provinces, including the Federal Minister for Immigration and the Quebec Minister for Immigration. We all meet பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு நியூஸ் ஐட்டம். ஆனால் இதில் வரக்கூடிய மாற்றங்கள், இதில் இந்த சந்திப்புகளினூடாக சில மாற்றங்கள் நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் எங்கள் மத்தியிலே பலருக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே அது என்னென்ன விதமான தாக்கங்களை எதிர்வரும் காலங்களிலே ஏற்படுத்தக்கூடும் அல்லது ஏற்படுத்தும் என்று நாங்கள் நினைக்கின்ற விடயங்களை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இது சட்ட வரையறைக்கு உட்பட்ட விடயங்கள் அல்ல, இது செய்திகளை அடிப்படையாக கொண்ட விடயம். அதனால் சில வேளை இவை நடைமுறைப்படுத்தப்படாமல் விடலாம், அல்லது இவை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பட்சத்திலே இவைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு உதவியாக அமையக்கூடும் இந்த செய்திகள். அப்போ அதனால் இது வதந்திகள் அல்ல, இது திடமாக என்ன காரணத்துக்காக இந்த சந்திப்பு நிகழ்ந்தது, அதாவது இந்த மினிஸ்டர்ஸுக்கு இடையிலான சந்திப்பு ஏன் நிகழ்ந்தது, இது எவ்வாறான தாக்கங்களை எங்களுக்கு எதிர்காலத்திலே கனடியர்களுக்கு ஏற்படுத்த போகின்றது. நான் தமிழ் மக்கள் என்று சொல்ல விரும்பவில்லை, அதாவது கனடாவில் வாழுகின்ற மக்களை எவ்வகையான மாற்றங்களுக்கு இந்த சந்திப்பு ஏற்படுத்த போகின்றது என்றதையிட்டு இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இந்த மினிஸ்டர்ஸுடைய இந்த மீட்டிங்கின் நோக்கம், இந்த கியூபெக் ப்ராவின்ஸ் ஆஃப் கியூபெக் நீண்ட காலமாக இது யுஎஸ் போர்டரோட நீண்ட போர்டரை கொண்ட ஒரு ப்ராவின்ஸில் ஒன்று. அப்போ அந்த வகையில் யுஎஸில் இருக்கிற அரசியல் மாற்றங்கள், குறிப்பாக அகதி உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்கள் மொத்த கனடாவையுமே பாதிக்கின்ற பட்சத்தில், குறிப்பாக இந்த எல்லை மாகாணமாக கியூபெக், நீண்ட எல்லைகளை கொண்ட மாகாணமாக இருக்கின்ற கியூபெக், அது எவ்வாறான தாக்கத்தை கியூபெக் மாகாணத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அது ஒரு சுயாதீனமான இமிகிரேஷன் குடிவரவு கொள்கைகளை கொண்ட ஒரு மாகாணம். அந்த மாகாணம் எவ்வகையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது அந்த மாகாணத்திற்கு, அதாவது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தால். அதே மாதிரி அவர்கள் எது எதிர்பார்க்கிறார்கள், அந்த மாற்றத்தின் ஊடாக இந்த மினிஸ்டர்ஸுடைய மீட்டிங் எவ்வகையான மாற்றங்களை அல்லது எவ்வகையான ஆலோசனைகளை கொண்டு வரப் போகின்றது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது இந்த மீட்டிங்கின் நோக்கம் வந்து ஒரு கியூபெக் நீண்ட காலமாக ஒரு மிக நீண்ட தங்களுடைய பெருந்தொகையான பணம்
இந்த புதிதாக வருகின்ற அகதிகளுக்கு செலவாகின்றது என்றதை சுட்டி காட்டி வந்தது. கிட்டத்தட்ட சென்ற வருடம், அதாவது 2017 எனக்கு ஞாபகம் உள்ள வரைக்கும் closer to $140 million அவைகளுக்கு இதில் செலவாகி இருக்கின்ற குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போ அந்த வகையில் அதில் அவைகள் குறிப்பிடுறது அந்த ஷெல்டர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இது ரெஃப்யூஜி ஷெல்டர்ஸ், அது ஆல்மோஸ்ட் 70-80% ஃபுல். அப்போ அந்த வகையில் இனிமேல் என்ன செய்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த கியூபெக் அரசாங்கத்திடமிருந்து மத்திய அரசாங்கம், அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட், சமஷ்டி அரசாங்கத்திற்கு போடப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது அல்லது நடைபெற்றது. அப்போ இப்போ இந்த நிலைமையில் இது ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் ஒன்றை அடிப்படையாக கொண்டதாக இருந்த போதிலும் இது ஒரு ரெஃப்யூஜிஸ் வர்றது, அவர்களுடைய வருகை, அதாவது நீங்கள் பத்திரிகைகள் மூலமாக அல்லது வேறு வேறு ஊடகங்கள் மூலமாக பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. அதுவும் இந்த ஸ்னோ டைம்லேயே ஆக்கள் போதிய அளவு பனிக்குரிய உடுப்புகள் இல்லாமலே அமெரிக்கன் போர்டரை, அதாவது US கனடா போர்டரை கடந்து வந்த ரெஃப்யூஜிஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஹேஷியன்ஸ், சல்வடோரியன்ஸ், இந்த 2 குரூப்ஸ் தான் கூடிய அளவு இந்த US பாலிசிஸில் அஃபெக்ட் பண்ணப்பட்ட ஆக்களில் ஒரு குரூப், அதாவது ஒரு பெரும் வேரியான பகுதியில் அவையிலும் ஒரு ஆக்கள். எவ்வாறான தாக்கம் இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் ஏற்படுத்தி இருக்குது என்றதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது இந்த ஹேஷியன்ஸுக்கும் சல்வடோரியன்ஸுக்கும் ஒரு தற்காலிகமான அகதி பாதுகாப்பு, அதாவது டெம்பரரி ப்ரொடெக்டட் பர்சன் ஃபெசிலிட்டி ஒன்றை US இந்த ப்ரீவியஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவைகள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் விட்டிருந்தவை தற்காலிகமாக அந்த நாட்டில் இருக்கலாமென்று. அந்த நிலைமையில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை கேன்சல் பண்ணது தான் இதுக்குரிய முக்கியமான காரணம். அப்போ அந்த வின்டர் டைமில் அந்த வின்டரையும் பொருட்படுத்தாமல் நிறைய பேர் இந்த போர்டரை க்ராஸ் பண்ணது இருக்குது. அது ரெகுலர் இந்த போர்ட் ஆஃப் என்ட்ரி ஏரியாஸ் இல்லை, அதாவது இது ஆட்கள் இருந்து காவலர் அரண்கள் அமைத்து போர்ட் ஆஃப் என்ட்ரியாக செக் பண்ணி விடக்கூடிய இடங்களில் ஆக்கள் நுழைய இல்லை. அதில் வந்திருந்தாலும் அவைகளுக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கக்கூடும். அதாவது ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் இந்த சென்ஸ் அவைகளோட ப்ரோசஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். இருந்த போதிலும் நிறைய பேர் இந்த போர்ட் ஆஃப் என்ட்ரி இல்லாத இடங்களால் சும்மா போர்டர்ஸால் க்ராஸ் பண்ணவை, அது வேறு மாநிலங்களுக்குள்ளால் வந்தவை இருக்கணும். இல்லை கியூபெக்கும் பெரிய அளவுக்கு இந்த ரெஃப்யூஜிஸை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. அப்போ இந்த நிலைமையில் கியூபெக் ப்ரொவின்ஸுக்குள்ளே போன நிறைய ரெஃப்யூஜிஸ் அவர்கள் வேறு எங்கே போகலாம் அல்லது தாங்கள் எங்கே போய் வாழ விரும்புகிறோம் என்றதை தெரிவித்த போது கிட்டத்தட்ட கியூபெக்கின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் படி கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அளவில் ஞாபகம் உள்ள வரைக்கும் ஓவர் 40% ஆனாக்கள் வேறு ப்ரொவின்ஸுக்கு போகத்தான் சூஸ் பண்ணியிருந்தவை. அப்போ அதனாலே இந்த கியூபெக் ப்ராவின்ஸ் ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு, மற்ற மினிஸ்டர்ஸோடையும் இணைந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இதை என்ன மாதிரி இந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறன்றது. அப்போ இதில் வரக்கூடிய தாக்கம் அல்லது இதனுடைய வெளிப்பாடு என்ன மாதிரி இருந்ததென்றால், இந்த ரெஃப்யூஜி கேட்டகரியில் வர்ற ஆக்கள்ன்ற ஸ்கில் கேட்டகரைஸ், what type of work they were doing before, employment, education and the language they speak, அதாவது இங்கிலீஷ் அல்லது ஃப்ரெஞ்சு பேசக்கூடிய மக்களாக இருந்து அவர்கள் அந்த ப்ரொவின்ஸ் எந்தெந்த ப்ரொவின்ஸுக்கு போக விரும்பினமோ அவர்களை அங்கே கொண்டு போய் செட்டில் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா என்றதை இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டும் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ஸும் குறிப்பாக கியூபெக்கும் அதில் ஒரு உடன்பாட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சிருக்கணும். இது இந்த வெளிப்பாடு எப்படி இருக்குது என்று சொன்னால், இதில் இப்போ உதாரணமாக ஒரு ரெஃப்யூஜியாக ஒரு ஆள் வரக்கூடிய ஒரு ஆளுக்கு டெஃபினட்டாக ரெஃப்யூஜி அநேகமான ஆட்களுக்கு தெரியும், அவைகள் ரெஃப்யூஜி ஃபைலிங் செய்ய வேணும். அதாவது அவையின் ஸ்டேட்மெண்ட், அவையின் ஃபார்ம் அதுகள் ஃபில் பண்ணி ஒரு லோயரோ கன்சல்டன்ட் மூலமாக முதல்ல அதை அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது கிட்டத்தட்ட இவையின் இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனின் படி வித்தின் 5 டேஸுக்குள்ளே நீங்கள் உங்களோட டேட் டைம் இன்ஃபார்ம் பண்ணணும் இமிக்ரேஷனுக்கு. இந்த போர்ட் ஆஃப் என்ட்ரியில் உங்களுக்கு என்ன டேட்டில் உங்களோட ஹியரிங் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி அடுத்தது
within next 15 days from the time of your arrival நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களோட பாக் பேசிஸ் ஆஃப் கிளைமையும் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியத்துக்குள்ள ஆகிறீங்க. இதன் பிற்பாடு இமிக்ரேஷன் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுது நீங்கள் கனேடியன் இமிக்ரேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லி. அதே கட்டத்தில் நீங்கள் சோஷியல் அசிஸ்டன்ட் தேவை என்றால் அப்ளை பண்ணி எடுக்கலாம், அல்லது ஷெல்டர்ஸில் இருக்க விரும்புகிறாக்கள் அங்கே அப்ளை பண்ணி போகலாம், அல்லது ஓன் ஹவுசஸ் எதுவும் ரெண்ட் பண்ணி இருக்கிறாக்கள் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் என்றால் உங்களுக்கு சோஷியல் அசிஸ்டண்ட் எடுத்துக்கொண்டு அதில் வாழலாம். அப்போ இந்த கட்டத்தில் அடுத்த கட்டம் இந்த ஒர்க் பெர்மிட்டுக்குரிய விடயம். அப்போ இந்த ஒர்க் பெர்மிட்டுக்குரிய விடயத்தில் இந்த மினிஸ்டர்ஸுடைய கான்ஃபரன்ஸ் கூடினளவு டார்கெட் பண்ணி இருக்கிறது இந்த ஒர்க் பெர்மிட்ஸை எக்ஸ்பெரேட் பண்ணலாமா, இதில் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு எதுவும் ப்ராசஸ் இருக்காண்டு. அதாவது மெயின்லி ஃபார் த ரெஃப்யூஜி கிளைமெண்ட்ஸ் ஒர்க் பெர்மிட். அப்போ அவைகளுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஒர்க் பெர்மிட், ஃபீ எக்ஸெப்ட் ஒர்க் பெர்மிட்ஸ். அப்போ அந்த வகையில் ஏற்கனவே இருக்கிற இந்த எவ்வளவு நாட்கள் எடுக்குமோ அதை விட மிக விரைவாக ஒர்க் பெர்மிட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு இந்த மினிஸ்டர்ஸுடைய கான்ஃபரன்ஸ் அல்லது மீட்டிங் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இது ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு அவுட்கம் நிறைய பேருக்கு. ஏனென்றால் நிறைய ரெஃப்யூஜிஸ் இந்த நாட்டுக்கு புதுசாக வர்றாக்கள் தொடர்ந்தேச்சியாக இந்த நாட்டில் சோஷியல் அசிஸ்டண்ட்டோ அல்லது கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ்லையோ நம்பி இருக்காத ஆக்கள் தான் நிறைய பேர். அப்போ அவர்கள் 3 மாதம் 4 மாதங்களாக ஒர்க் பெர்மிட்டுக்கு டிலே பண்ணுறதே அவை விரும்ப இல்லை. அவைகள் ஸ்பீடப் பண்ணி ஒர்க் கொண்டு எடுத்துக்கொண்டு ஒர்க் பெர்மிட்டை எடுத்து லீகலாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் விரும்பினோம். அப்போ அந்த நிலைமையில் இந்த ஒர்க் ப்ராசஸ், அந்த ஒர்க் பெர்மிட்டுக்குரிய ப்ராசஸை இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ் along with the support of the federal government implement பண்ணுது ஒர்க் பெர்மிட்டை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு. அப்போ இது ஒரு வகையில் ஒரு நல்ல அவுட்கம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு இடம் பரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதாவது இலங்கையைச் சேர்ந்த தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். எத்தனையோ உறவினர்கள், நண்பர்கள் ஐரோப்பிய நாடுகளில், வேறு நாடுகளில், குறிப்பாக ஜெர்மனியில் என்னென்ன இடங்களுக்கு போய் வாழக்கூடிய நிலைமை அல்லது என்னென்ன இடங்களுக்கு நீங்கள் போகலாம் என்று கேம்புகள் அமைச்சு அவைகளை கொண்டே விட்ட இடங்கள் இருக்குது. அதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கனடா அடாப்ட் பண்ண போகுதுன்றது அல்ல. ஆனால் இந்த 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 மீட்டிங்கின் அவுட்கம்மில் ஒன்று அநேகமாக அவர்கள் ஒரு வேலை வாய்ப்பு நிமித்தம் ஒரு ஸ்கில் ஒர்க்கராக இருந்தால், இன்ன இடத்துல ஒர்க் இருந்தால் இந்த இமிக்ரேஷன் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று எதிர்காலத்தில் வரப்போகுது. அதாவது இன்ன சிட்டியில் இந்த மாதிரி டைப்பான லெட்ஸ் சே ஜென்ரல் ஒர்க்கர்ஸ், இன்னும் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நீங்கள் இந்த சிட்டி சென்டர்ஸை அடிப்படையாக கொண்டு, அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியா உதாரணத்துக்கு வான்கூவர் ஓ டொரண்டோ ஓ மொன்ட்ரியல் இப்படியான பிரதான நகரங்களை அடிப்படையாக கொண்டு உங்களோட வாழ்க்கையை இருக்கிற இடங்களை தீர்மானிக்காமல் உங்களுக்கு இமிக்ரேஷன் எதிர்காலத்திலே ஒரு வழிகாட்டக்கூடும். அதாவது புதுசாக ரெஃப்யூஜிஸாக வர்றாக்களுக்கு நீங்கள் ஒன்றில் வேலையை சொந்தமாக எடுக்க முடியலையேண்டா உங்களோட ஸ்கில்ஸ் மேபி நோவஸ்கோஷியாவில் இன்ன இடத்துல இருக்குது, நீங்கள் போய் செட்டில் பண்ணுறேன்டால் நாங்கள் இந்த ஃபெசிலிட்டிஸை உங்களுக்கு தரலாம், நீங்கள் மூவ் பண்ணலாம். அல்லது நீங்கள் லெட்ஸே டொரண்டோ சிட்டியில் உங்களை சூஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்குரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மேபி பீட்டர்பரோவில் இருக்குது, உங்களுக்கு அங்கே ஒரு 10 பேருக்குரிய வேக்கன்சி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதான் அந்த இது வித்தியாசம். அதாவது இமிக்ரேஷன் ஒரு கைடன்ஸ் அல்ல ஒரு ரெக்கமெண்டேஷனை தரக்கூடிய நிலைமை ஒன்று இருக்கும். அதுக்காக அவங்கள புஷ் பண்ணி அங்கே அனுப்ப போகிறதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அவுட்கம்மை நோக்கித்தான் இந்த மினிஸ்டர்ஸ் இந்த கான்ஃபரன்ஸ் போய்கொண்டிருக்கு. அப்போ இதில் வர்றது நிலைமைகள் என்னென்னு சொன்னால், இது ஒரு புது டிரெக்ஷன் ஒன்று எடுக்க பார்க்குது இமிக்ரேஷன். அதாவது இந்த மொபிலிட்டி ரைட்ஸ் என்று சொல்லப்படுற, அதாவது கனேடியன் சிட்டிசன் இல்லை பிஆர் ஹோல்டர்ஸுக்கு மொபிலிட்டி ரைட்ஸ் இருக்குது. யாருக்குமே இந்த நாட்டில் எந்த பகுதியிலையும் போய் வாழ்கிறதுக்குரிய உரிமை இருக்குது. நீங்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த பிரதேசத்தில் அல்லது இந்த பகுதியில் தான் நீங்கள் வாழ வேணுமென்று
நிச்சயப்படுத்தி வச்சிருக்க முடியாத நிலைமையில் தான் இந்த லெட்ஸே இந்த பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக வெளியிலேருந்து வர்றாக்கள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை செல்ஃப் ஸ்பான்சரில் வர்றாக்கள். அவைகள் வந்து ஒரு இடத்துல இப்போ லெட்ஸே 3 இயர்ஸ் அங்கே இருக்கணுமெண்டா 3 இயர்ஸ் இருந்துட்டு 3 வேறு இடத்துக்கு மூவ் பண்ணிடணும், இல்லை அதுக்கு முதலே மூவ் பண்ணிடணும். அது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு மொபிலிட்டி ரைட்ஸ், நீங்கள் இந்த நாட்டில் எங்கேயும் போய் வாழலாம், பிஆர் இல்லை சிட்டிசன் உள்ள ஆக்கள். அப்போ அந்த ரைட்ஸ் வந்து அது புதுசாக வர்ற பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கும் அப்ளை பண்ணுது. அப்போ அதே நிலைப்பாடு தான் இந்த ரெஃப்யூஜி சப்போர்ட்டிங் குரூப்ஸ் அல்லது ரெஃப்யூஜி ரைட்ஸ் குரூப் அவையில் அட்வொகேட் பண்ணுறது. நீங்கள் ரெஃப்யூஜிஸை கொண்டு போய் இதுக்குள்ளே ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் நீங்கள் வாழ வேணும் என்று சொல்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் கனடாவுக்கோ அல்லது இமிக்ரேஷனுக்கோ உரிமை இல்லையென்று ஒரு ஆர்கியூமெண்ட் போடப்பட்டு கொண்டிருக்கு. அது காலாதி காலமாக நடைமுறையில் உள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்ஸில் இதுவும் ஒன்று. அப்போ இந்த முறை இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இதை டிக்டேட் பண்ணாது இமிக்ரேஷன் அல்லது உங்களை ஃபோர்ஸ் பண்ணாது ரெஃப்யூஜிஸை. ஆனால் உங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை நிமித்தம் அல்லது உங்களுக்குரிய கல்வி தகமைகள் அல்லது வேலை அனுபவங்கள் அதுகளை கொண்டு நீங்கள் இந்த இடத்துக்கு இந்த பிரதேசத்துக்கு போனால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கலாம், இதை நீங்கள் யோசிக்கலாம் என்று சொல்கிற ஒரு நிலைமை ஒன்றை இந்த மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு புது டிரெக்ஷன் உண்டு. அப்போ இது ஒன்று இந்த ஒர்க் பெர்மிட் expedited process may be speeding up on work permits and minister's recommendation for choose to go anywhere you want to go, but at the same time the government of Canada going to give you the guidelines where you can choose to go if you are really looking for employment opportunities. என்ற அந்த டிரெக்ஷன்லேயே புதுசாக வர்ற ரெஃப்யூஜிஸை தள்ளப்பாக்கணும். எனவே இதொரு புது டிரெக்ஷன் இந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் வரக்கூடிய அவுட்கம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனாலும் இந்த டிரெக்ஷனை நோக்கி இந்த ரெஃப்யூஜிஸின் ஃப்ளோவை, அதாவது ஏன் இந்த நடைமுறை வருதுன்னு சொன்னால் காலநிலை மாற்றம். உதாரணத்துக்கு வின்டர் டைமில் இந்த லாஸ்ட் இயர் ஃப்ரம் லெட்ஸ் சே ஃப்ரம் ஜனவரி டு ஏப்ரல் வரையும் இருக்கிற பீரியடில் கிட்டத்தட்ட 2000 பேர் வந்ததுக்கு பதிலாக 2018 அதே பீரியடில் ஓவர் 6000 வந்திருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தை வரையறையை போட்டால் 3 மடங்காக ரெஃப்யூஜிஸ் இந்த பீரியடுக்குள்ளே வந்திருக்கணும் என்று சொல்லப்படுது. அது யூஎஸ் பார்டர் மட்டும். இது இந்த யூஎஸ்ஸின் பாலிசி மாற்றத்தால். அப்போ இது சம்மர் டைமில் இந்த ரெஃப்யூஜிஸின் வருகை இன்னும் அதிகரிக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கனேடியன் இமிக்ரேஷன் ஆஃபிஷியல்ஸ்கிட்ட இருக்குது. அது யூஎஸ் மட்டத்திலே கழிச்சு கொண்டிருக்கணும். அதே மாதிரி ரெஃப்யூஜிஸை வேறு நாடுகளுக்கு கொண்டு போகலாமா அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றி கொண்டு போகலாமான்றதையும் யோசிச்சு கொண்டிருக்குது இது போத் கண்ட்ரிஸ், இது கனடா அண்ட் யூஎஸ். அப்போ இந்த நிலைமையில் உள்ளே வரக்கூடிய ரெஃப்யூஜிஸை ஏற்றுக்கொண்டு அவைகள் இந்த ப்ராசஸை செய்கிறதுக்கு தான் இந்த கனேடியன் இமிக்ரேஷன் மினிஸ்டர், ஸ்பெஷலி ஃபெடரல் மினிஸ்டர் ஆஃப் இமிக்ரேஷனும் இந்த கியூபெக் மினிஸ்டரும் மீட் பண்ணுற ஒரு முக்கியமான சந்திப்பு. அதோட மற்ற மினிஸ்டர்ஸ், இமிக்ரேஷன் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து மீட் பண்ணுறது ஒரு முக்கியமான விடயமாக கருதப்பட்டதால் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ள விரும்பினான். ஏனென்றால் இதில் முக்கியமான 2 விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன. மீண்டும் சொல்கிறேன். அதாவது ஒன்று, ஒர்க் பெர்மிட் அப்ளிகன்ஸ் குயிக்காக ஒர்க் பெர்மிட் எடுக்கலாம். அடுத்தது வந்து முக்கியமானது, நீங்கள் இந்த ரெஃப்யூஜிஸ் வேறு எங்கேயும் வேலை வாய்ப்புகள் இருந்தால் போய் வேலை வாய்ப்புகளை தேடி பார்க்குறதுக்குரிய கைடன்ஸ் அல்லது கைடன்ஸ் சொல்கிற அல்லது ஒரு வழிகாட்டுதலை கனடா இமிக்ரேஷன் எதிர்காலத்தில் செய்யக்கூடும். அதுக்குரிய நிலைமையிலையும் இந்த மீட்டிங் ஏற்படுத்தியிருக்கு. எனவே நேயர்களே, இந்த வாரம் இந்த இமிக்ரேஷனும் நாமும் என்ற நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் மீண்டும் ஒரு இமிக்ரேஷனும் நாமும் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது நமு பொன்னம்பலம். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.